டிடிஎஸ் பிராக்டிக்கல் கோர்ஸ் மாடல் 6 பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த மாடியூல்ல நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் பார்த்தோம்னா, டேலிலருந்து எப்படி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? டேலியோ இல்ல எனி அதர் புக்ஸ் எப்படி வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? அந்த டேட்டால என்னென்ன டேட்டால என்னென்ன மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அத நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன் அத பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் பார்ட்டி வைஸ் பிவட் எப்படி அ பண்ணிட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பேன் மேப்பிங் பார்ப்போம். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அனலைஸும் பார்ப்போம். ஸோ இந்த 6 கான்செப்ட் தான் இந்த மாடல் 6ல கவர் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 கான்செப்ட் 4 மாடியூல்ஸ்ல என்ன செஞ்சிருப்போம்னா, கோர் தியரி கான்செப்ட் வந்து ஃபுல்லா அதுதான் பேஸே. தியரி தான் கான்செப்ட். அது இருந்தா தான் இத பண்ண முடியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் 4ல பேஸ் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். 5ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுத்து, அதுல எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம் டிடிஎஸ் அப்ளிகபிள்ன்றத நம்ம போட்டுட்டு பண்ணுவோன்ற மாரி பண்ணியிருக்கோம். இத வந்து நானு தியரிட்டிக்கல்க்கு போறதுக்கு முன்னாடி 5த் நம்ம பண்ணத வந்து ஒரு எக்ஸெல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, இப்ப வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இது இருக்கு. அந்த கம்பெனியோட இது ட்ரையல் பேலன்ஸ் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து லெட்ஜர் ஹெட். இதுதான் நம்மளுடைய ஒர்க் பேப்பர் டெம்ப்ளேட்டா இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ, நான் தியரிட்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். கன்ஃப்யூஷன் இருக்கும் அப்படின்றனால தான் நான் எக்ஸெல் டெம்ப்ளேட்லயும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, இதுதான் நம்மளுடைய லெட்ஜர். இது இப்ப வந்து இது எக்ஸாம்பிள்க்காக 20 எடுத்திருக்கேன். மேபி ஒரு கம்பெனில 200ம் இருக்கலாம். 300ம் இருக்கலாம். ஸோ, நீங்க அதுக்கேத்த மாரி லெட்ஜர் டவுன்லோட் பண்ணி லெட்ஜர் நேம் வந்து இங்க வரப்போகுது. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். P&L குரூப். குரூப்ல எந்த ஹெட்ல இது கீழ வருது? டைரக்ட்டா, இன்டைரக்ட்டா, செல்லிங்கா என்ன குரூப்? அப்படின்றதையும் நம்ம இங்க பக்கத்துல மென்ஷன் பண்ணிட்டு போறோம். அமௌண்ட் ஃப்ரம் டேலி. இது வந்து எதுவுமே இல்ல. நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்ப இந்த எல்லோ கலர் பண்ணது மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதாவது டிடிஎஸ் அப்ளிகபிள் எஸ் ஆர் நோவா? இஃப் அப்ளிகபிள் எந்த செக்ஷன்னு? அதோட ரேட் என்ன? ரீசன் எதுக்கு? இது மேண்டேட்டரி. அப்ளிகபிள்னாலும் ரீசன் என்ன? நாட் அப்ளிகபிள்னாலும் சரி, நான் இங்க 3 கேட்டகரி சொல்லியிருந்தோம். அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள், இன்வெஸ்டிகேட். சப்போஸ் ஒரு சிலதெல்லாம் டவுட்டா இருக்கு அப்டின்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ, அதுவுமே ரீசன் இங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். லெட்ஜர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் சொன்ன மாரி நெக்ஸ்ட் ஸ்டெப் லெட்ஜர் எக்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டீட்டெயில்டு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ, லெட்ஜர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சா இல்லையா? பண்ணிட்டோம்னா அதோட ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ, இதுதான் நமக்கு இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் இந்த மாரி இருக்கும். உங்களோட ப்ராப்பர் புக் பேப்பர்னா இந்த மாரி தான் இருக்கும். அதாவது இது இருக்க போது, அமௌண்ட் இருக்கும். டிடிஎஸ் அப்ளிகபிள் எஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, லேபர் அண்ட் ஃபேப்ரிகேஷன் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். என்ன செக்ஷன்? என்ன ரேட்டு? ஏன் அப்ளிகபிள்? ஏன்னா லேபர் அண்ட் வந்து ஒர்க் கான்ட்ராக்ட். அது 194 படி வந்துரும். ரேட்ஸ் வந்து டிடக்டிவ் டைப் பொறுத்து தான். டிடக்டிவோட பேன் நம்பர் தெரியல. தெரிஞ்சோனே நம்ம டிசைட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சானா எஸ். லெட்ஜர் நேம் லெட்ஜர் 01. அப்புறம் ஐடி சப்போர்ட் அண்ட் மெயின்டனன்ஸ் வந்து என்ன அது டிடிஎஸ் அப்ளிகபிளா இல்லையா நமக்கு தெரியல. ஸோ வி ஹேவ் டூ இன்வெஸ்டிகேட். ஸோ இன்வெஸ்டிகேட் அப்படின்ற மாரி போட்டுட்டு மேபி 184 ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம். ஸோ எனி செக்ஷன்ஸ் ரேட்டும் 2த்துல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். எஸ். ஸோ இதுக்கும் லெட்ஜர் நேம். ஸோ டூப்ளிகேட் இந்த மாரி இருக்க மாரி பார்த்துக்காதீங்க. லெட்ஜர் 1, லெட்ஜர் 2, லெட்ஜர் 3ன்னு சொல்லி இதா போகணும். சப்போஸ் நீங்க அதோட நேமே போடுறீங்க அப்படின்னா, லேபர் அப்படின்ற நேமே இங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் இதுதான் நம்மளுடைய மாடல் 5 ஒர்க் பண்ணதோட அவுட்புட் நமக்கு இந்த மாரி தான் வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இப்ப பேஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டோம், டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுற கேஸஸ் நோட் அவுட் பண்ணிட்டோம். எதெல்லாம் டீப் அனலைஸ் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். இல்ல ஸ்ட்ரெய்ட்டாவே நாட் அப்ளிகபிள்ன்றதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். இந்த இந்த பிராக்டிஸ் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த இது வந்து நான் ஷேர் பண்ணுவேன் நானு. நீங்க அப்ப இத ரெஃபரன்ஸ்க்கு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம மாடல் 6க்கு போகலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. P&L இருந்து லெட்ஜர்ல டவுன்லோட் பண்ணோம். அப்ளிகேட் இது பண்ணோம். அப்ளிகபிள் ஆகுற லெட்ஜர நோட் டவுன் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டேலிலயோ, புக்ஸ்லயோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சப்போஸ் நம்மகிட்ட புக்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட புக்ஸ் இல்ல, கிளையண்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்தெந்த லெட்ஜர் ஹெட்டுக்கு வேணுமோ, அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிட்டு,
அப்ளிகபிள் அண்ட் இன்வெஸ்டிகேட் கேஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்பி எனக்கு அதெல்லாம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லணும். ஸோ லெட்ஜர் நேம் வந்து என்ன இருக்கணும் கிளியராக. இப்போ லேபர் சார்ஜஸ்னால் லேபர் சார்ஜஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்றத வந்து லெட்ஜர் நேம் கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பீரியட், நம்ம எந்த பீரியடுக்கு இப்போ நம்ம ஏப்ரல் டு மார்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுல் பீரியடுக்கு இருக்கணும். நீங்க வந்து ஆஃப் பீரியட் இருந்துச்சுன்னா, அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட்டான டேட்டா இருக்காது. சப்போஸ் நீங்க இன்ட்ரீம்ல பண்றீங்க, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வேலிடேட் பண்றீங்க அப்படின்னா, ஏப்ரல் டூ செப்டம்பர். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃபார்மேட் எக்ஸெல் ஃபார்மேட்ல இருக்கணும். பிடிஎஃப் வச்சு இந்த ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ எக்ஸெல் ஃபார்மேட்ல பண்ணிக்கோங்க. என்னென்ன காலம் வேணும் அப்படின்னா, நான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. டேட்டு, வவுச்சர் நம்பர், பார்ட்டி நேம், நரேஷன், அமௌண்ட். இந்த காலம் மேண்டேட்டரி. இந்த அமௌண்ட் இதெல்லாம் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 194 இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டர் டிக்ளரேஷன் வாங்கிக்கோங்க. 194 ரெண்டல் அக்ரீமெண்ட்டும் வாங்கிக்கோங்க. பிகாஸ் புக்ல தப்பா கூட என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கலாம். மேபி 12 மந்த்ஸ்க்கு பதில் 7 மந்த் ஆர் 8 மந்த்ஸ் பண்ணிட்டு மத்தது என்ட்ரி போடாம டைரக்ட் பேமெண்ட் என்ட்ரி போட்டிருந்திருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்னஸ் என்ஷூர் பண்றதுக்காக நம்ம ரெண்டல் அக்ரீமெண்ட் வாங்கி பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட்டர்னா டிக்ளரேஷன், அதாவது நான் டிடெக்ஷன் அப்ளிகபிள் இருக்கான்ற பார்க்கறதுக்காக வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, லெட்ஜர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. எந்தெந்த பார்ட்டீஸ்க்கு இப்ப பார்த்துட்டோம்னா, எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் இப்ப வந்து எஸ்ன்னு போடுறோம்னா, லேபர் பண்ணணும். இது ஐடி சப்போர்ட் லெட்ஜர் வேணும். ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ரென்ட்டுக்கு வேணும். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் வேணும். அதே இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனுக்கு தேவையில்ல. ஸோ எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ எல்லாத்தோட லெட்ஜர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா, அந்த டேட்டா வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கரெக்ட்டா இருக்குமா சொன்னா, கரெக்ட்டா இருக்காது. தப்பாவும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ, அத வந்து நம்ம கிளீன் பண்ணி ப்ராப்பரான டேட்டாவா நம்ம வந்து ஃபைனல் டேட்டாவா மாத்தணும். அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதே எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம். இது வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், சாம்பிளுக்கு கான்ட்ராக்ட் லேபர் டேட்டா நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது மாரி ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அண்ட் ஆல்சோ ரெண்ட் லெட்ஜர். இந்த 3மே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப ட்ரெய்னிங்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத பார்த்தோம் அப்டின்னா, இப்ப இங்க பாருங்க. ராஜு ஃபேப்ரிகேட்டர்ஸ், கணேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ராஜு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் இருக்கு. ஸோ இவங்களும் சேமா இல்ல டிஃபரண்ட் பார்ட்டியா? ஸோ இது நம்மளோட டவுட். நம்ம இத வந்து கிளையன்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இப்ப சப்போஸ் 2 சேம்னா நம்ம மெர்ஜ் பண்ணணும். அதுதான் இங்க சொல்லியிருக்கேன் நானு. கிளீன் பார்ட்டி நேம், ஸ்டாண்டர்டைஸ் நேம் இங்க மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் இங்க வந்து ஒரே கிளையண்ட்டா 2, 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்னா, நம்ம ஃபைனலான என்ன நேமோ அத இங்க மென்ஷன் பண்ணணும். இங்க பாருங்க. குமார் அண்ட் கோன்னு இருக்கு. இங்க குமார் அண்ட் கம்பெனின்னு இருக்கு. ஸோ கரெக்ட்டான பார்ட்டி நேம் எது 2த்துல எது கரெக்ட்டோ அது இங்க மென்ஷன் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது சேம் பார்ட்டி அப்பியர்ஸ் மல்டிபிள் நேம்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் ஏபிசி என்டர்பிரைசஸ், ஏபிசி எம்எஸ் போட்டிருக்கலாம், இருக்கலாம். பிரைவேட் லிமிடெட் இருக்கலாம், பிவிடி லிமிடெட் இருக்கலாம். இந்த மாரி எந்த மாரினாலும் 4 ஹெட்ல கூட இருக்கலாம். ஸோ 4 லெட்ஜர் போட்டு 4மே 1 லேக் கீழ இருக்கு. அதனால டிடிஎஸ் அப்ளிகபிள் இல்லன்னு போட்டீங்கன்னா ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ட்டிய வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்ட்டான பார்ட்டி நேம் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நரேஷன். இந்த மாரி டீட்டெயில்டா பெரிய நரேஷன் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் வச்சு வேணாம். நரேஷன் வேணுமா கேட்டீங்கன்னா, கம்பல்சரி நரேஷன் போடணும். பிகாஸ் இட் வில் ஹெல்ப். ரிவ்யூ பார்க்கும்போதும் சரி, இது அப்பயும் சரி, ஃபியூச்சர்லயும் நமக்கு ஓகே. இது வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க். அதனால தான் வந்து இது டிடிஎஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்ன மாரி ஸ்பேர்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தோம்னா, டிடிஎஸ் அப்ளிகபிள் கிடையாது. நீங்க ஃபுல் லெட்ஜர் இது வந்து ஃபுல் லெட்ஜர். ஸோ, ஃபுல் லெட்ஜர் நீங்க வந்து எடுத்து இப்ப 35 இருக்குன்னா, இங்க வந்து இங்க லேபர் அண்ட் ஃபேப்ரிகேஷன்ல என்ன இருக்கோ, அதோட டோட்டல் இங்க மேட்ச் ஆகணும். அப்பதான் வந்து இது வந்து கரெக்ட்டான டேட்டா. இத வந்து அப்பதான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். ஓகே. ஸோ, இது எக்ஸாம்பிள்க்காக தான் இதான் மேட்ச் ஆகல. பட் நம்ம பிராக்டிகலா பண்ணும்போது, இங்க ட்ரையல் பேலன்ஸ்ல 38 இருக்குன்னா, இங்க கான்ட்ராக்ட் லெட்ஜரோட டோட்டலும் 38 லேக்ஸ் இருக்கணும். அத வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அந்த இதுல நீங்க நெறைய கேட்டகரிஸ் இருக்கலாம். இதுல மேபி ஸ்பேர்ஸ் இருக்கலாம். இல்ல சின்ன பார்ட்டீஸ் நேம் இருக்கலாம். எனிதிங் இக்னோர் பண்ற மாரி நெறைய இருக்கலாம். ஸோ நரேஷன் இருந்துச்சுன்னா, அத பேஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் நரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாரி இவ்ளோ டீட்டெயில்டா இருக்கக்கூடாது. ஷார்ட்டா இருக்கணும். அதுக்கு அடுத்து டூப்ளிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு என்ட்ரி போடுறாங்க 1 லேக்.
அது வந்து மேபி எக்ஸ்பென்சஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்சல் என்ட்ரி 1,00,000 போடுறோம். அகைன் கரெக்ட்டான என்ட்ரி 1,00,000 போடுறாங்க. இப்ப வந்து புக்ல வந்து 3,00,000 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டிடிஎஸ் கால்குலேட் பண்ணா ராங். ஸோ 1,00,000 டெபிட், 1,00,000 கிரெடிட். 1,00,000லேருந்து 1,00,000 மைனஸ் பண்ணிட்டா 0 ஆயிடுது. பண்ண டெபிட் 1,00,000. ஸோ 1,00,000 தான் வந்து இப்போ அமௌண்ட். அந்த 1,00,000 டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுதுன்னா, நம்ம டிடிஎஸ் ப்ரொவிஷன் போடணும். 3,00,000 போறது ராங். ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி இருந்துச்சு, ரிவர்சல் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி, அதுக்கெல்லாம் இம்பாக்ட் குடுத்து, ஃபைனலான அமௌண்ட்ட நம்ம அரைவ் பண்ணணும். ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டிய வந்து அமௌண்ட்ல இன்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு வித்தவுட் ஜிஎஸ்டி தான் நம்ம எடுத்துக்கணும். ஜிஎஸ்டியோட இன்க்ளூட் பண்ணவே கூடாது. அது ஸ்பெசிஃபிக்கா அத வந்து அகைன் 3 ஸ்டெப்ல நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்ப சர்வீஸ் சார்ஜஸ் 1,00,000 ஜிஎஸ்டி அமௌண்ட் இது. டோட்டல் இன்வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த என்ட்ரிலயே நமக்கு தெரியுது. 1,00,000 வித்தவுட் ஜிஎஸ்டி. ஓகே 1,00,000 எடுத்து டிடிஎஸ் 2% சொல்லி போட்டாச்சு. சப்போஸ் என்ட்ரியே வந்து ஜிஎஸ்டி தனி லைன் ஐட்டம் போடாம இப்படியே போட்டுட்டாங்க அப்படின்னா, ஒரு சில கிளையன்ட்டுக்குலாம் ஜிஎஸ்டி இன்புட் கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளைமபிள் எக்ஸ்பென்சஸா இருக்காம இருக்கலாம். அந்த மாரி சிச்சுவேஷன்ல இந்த மாரி போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் வாங்கி, அதுல கிராஸ் அமௌண்ட் என்னன்னு பார்த்து, அந்த கிராஸ் அமௌண்ட் மட்டும் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்க ஃபுல்லா அப்படியே ஓகே. அங்க எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தா பண்ணலாம். இல்லாட்டி பண்ண தேவையில்ல. அந்த மாரி கான்செப்ட் கிடையாது. சப்போஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா, கம்பல்சரி டாக்ஸ் இன்வாய்ஸ் வாங்கி ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூட் பண்ணி பேஸ் வேல்யூக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்ட்டி வைஸ் பிவட். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஜிஎஸ்டி இதையும் நம்ம ஒர்க் பேப்பர்ல எப்படி இம்பாக்ட் குடுக்குறோம் பார்க்கலாம். இது கிராஸ் அமௌண்ட். சப்போஸ் இதுல வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் இன்க்ளூடட் என்னன்னு தெரிஞ்சா, டாக்ஸ் இன்வாய்ஸ் வாங்க போறோம். ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு, அத இங்க மைனஸ் பண்ணிடுவோம். இந்த பேஸ் அமௌண்ட் மட்டும் தான் நமக்கு டிடிஎஸ் கால்குலேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ திஸ் பேஸ் அமௌண்ட் வந்து இஃப் இட்ஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான் மைனஸ் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னா அகைன் மைனஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. ஸோ மைனஸ் பண்ணி பேஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிப்போம். இப்ப நமக்கு வந்து பார்ட்டி வைஸ் வந்துருச்சு. கரெக்ட்டான பார்ட்டி நேம் வந்துருச்சு. கரெக்ட்டான அமௌண்ட் வந்துருச்சு. ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூட் பண்ண அமௌண்ட்டும் வந்துருச்சு. இந்த குவார்ட்டர் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஆனுவலா நம்ம ஆக்சுவலி கால்குலேட் பண்றோம். டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி ஆனுவலா பார்க்குறோம். பட் குவார்ட்டர் வைஸ் பார்த்துட்டு, சப்போஸ் டிடிஎஸ்ல நமக்கு நோட்டீஸ் வந்துச்சு, இல்ல நம்ம புக்ஸ வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல தான் பே பண்ணணும். பே பண்ணாம லேட்டா பே பண்ணா இன்ட்ரெஸ்ட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது, அப்ளிகபிலிட்டி பார்க்கும்போது குவார்ட்டர் வைஸ் தான் பார்க்கணும். குவார்ட்டர் வைஸ் பார்த்துட்டு கிளையன்ட்க்கு இன்டிமேட் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் குவார்ட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நேச்சர் அப்படின்றதையும் இங்க நம்ம கீழ பக்கத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே தான் ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சப்போஸ் டெக்னிக்கல் ஃபீஸா, இல்ல ஸ்டாட் ஆடிட்டா, இல்ல ஆடிட் ஃபீஸா, இல்ல ப்ரொஃபஷனல் ஃபீஸா டிசைட் பண்றதுக்கு இந்த நரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் நம்ம ஃபில் பண்ண போறோம். பேஸ்ட் ஆன் திஸ் 194 ஜேஏவா, பிஆர் மென்ஷன் பண்ணுவோம். ஜிஎஸ்டி இதுல வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா, இத மட்டும் எடுத்துக்க போறோம். இன்க்ளூசிவ்னா மைனஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ரேட் வந்து இத பேஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ற மாரி இருக்கும். ரென்ட்டும் வந்து இருக்கு. நரேஷன் இருக்கு. மந்த்லி ரென்ட் எப்படி இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து நம்ம நேம்ஸ் வந்து ரீமார்க்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். பிகாஸ் ரேட் டிஃபர் ஆகும்ல. ஸோ 194 ஐஏவா 194 ஐபியான்றத ரீமார்க்ஸ் வச்சு பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வி ஹேவ் டு ஃபாலோ. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தாங்கன்னா பார்ட்டி வைஸ் பிவட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஆரி ஃபேப்ரிகேட் வந்து இப்போ இத்தன லைன் ஐட்டம் நான் கம்ப்யூட்டேஷன் ஷீட்ல போடுவேனா? கிடையாது. நமக்கு என்ன தேவை? பார்ட்டி வைஸ் தேவை. இப்ப இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்? இங்க பிவட் போடணும். பிவட் போட்டு அதுல இருக்க டேட்டாவ நம்ம செக்ஷன் பில ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதாவது பார்ட்டி வைஸ் போடுறனால பார்ட்டி வைஸ் வந்துரும். அண்ட் டீட்டெயில்ஸ்ல இதுல இல்ல. ஸோ அது என்ன பண்ணலாம்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ரேட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். பட் இதெல்லாமே நமக்கு பிவட்லேருந்து வந்துரும். இத வந்துட்ட பிறகு நம்ம வந்து இங்க த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண போறோம். இது வந்து பார்த்தோம்னா, நம்ம லிமிட் 1,00,000 மேல போயிருச்சுன்னா கிராஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே லிமிட் எக்ஸீட் ஆயிருச்சு. ஸோ டிடிஎஸ் லாஜிக் நம்ம இங்க போட போறோம். இதே தான் ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கும், ரென்ட்டுக்கும்.
ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 லேக்ஸ் இருக்கு. எக்ஸீட் ஆகல. இது 2ம் பிலோ இருக்கு. ஸோ நாட் அப்ளிகபிள் கேஸஸ். இப்ப வந்து என்ன பிவட் போடும்போது என்ன வேணும்? முக்கியமான காலம் பார்ட்டி வைஸ் வேணும். பேஸ் அமௌண்ட் வேணும். குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3, குவார்டர் 4 போட வேண்டிய மாரி இருக்கும். டிரான்சாக்ஷன் கவுண்ட். அதாவது இதுதான் வந்து நம்ம வந்து அப்ளிகபிளா எஸ்ஸா, நோவான்னு மென்ஷன் பண்றதுக்காக போட்டிருக்கோம். ஸோ, அதாவது சிங்கிள் டிரான்சாக்ஷன் வந்து 30,000க்கு மேல போச்சுன்னா அப்ளிகபிள் ஆகுற கேஸ் 194 சில இருக்கு. அதுவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. இப்ப பேன். நான் அப்புறமா பார்க்கலாம்னு சொன்னேன்ல, அந்த பேன். ஸோ நம்ம பிவட் போட்ட பிறகு இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பேன். பேன் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபைல்ல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி பேன் வெரிஃபை பண்ணி தான் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்போம். அந்த ப்ரீவியஸ் பீரியடோட 26 கியூ எடுத்து அதில இருக்க பேன் வந்து நம்ம இதில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பெர்சன் வந்து இப்ப நியூவா இருக்காங்க. ஸோ அதில பான் டேட்டாவே இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், Tallyல வந்து கம்பல்சரி பான் டேட்டா இருக்கும். Tallyயோ இல்ல Zohoவோ இல்ல எதுல மெயின்டெயின் பண்றாங்களோ அதில பான் டீட்டெயில்ஸ் இருக்கும். சப்போஸ் பான் டீட்டெயில்ஸே இல்ல அப்டின்னா, நம்ம அவங்களுடைய பர்ச்சேஸ் சப்போஸ் இது இருந்துச்சு, இன்புட் கிளைம் பண்ணியிருந்தா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஜிஎஸ்டிலருந்து பான் நம்பர் ஈஸியா அரைவ் பண்ணிக்கலாம். அத எடுத்துட்டு சப்போஸ் அப்பயும் இல்ல, அதுலயும் இல்ல அப்டின்னா, நீங்க கிளையன்ட் கிட்ட தான் வாங்கணும். வேற ஆப்ஷன் கிடையாது. வாங்கிட்ட பிறகு பான் கரெக்ட்டான பானா வேலிடேட் பண்ணிக்கணும். ஸோ, இந்த 5 ஸ்டெப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான், அதுக்கப்புறமா தான் இந்த பான் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நானு. இந்த 4த் லெட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த கேட்டகரியும் நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும். இத பேஸ் பண்ணி தான் ரேட் அப்ளை பண்ண முடியும். ஸோ, 4த் லெட்டர் நீங்க பார்க்க போறீங்க. அகைன் இங்க தப்பா இருக்கு. இக்னோர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். 4த் லெட்டர் சின்னா எங்க கம்பெனி. இங்க பி இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவல். ஸோ பேஸ்ட் ஆன் 4த் கேரக்டர் நம்ம இங்க வந்து கேட்டகரைஸ் பண்ண போறோம். அதுக்கேத்த மாரி ரேட் அப்டேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ பான் நம்பர் குடுக்கலனா 20% ஆயிடும். ராங் பான் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டா தப்பான பான் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு நம்பர் வந்து தப்பா நம்பருக்கு பதில் ஆல்ஃபாவும், ஆல்ஃபாக்கு பதில் நம்பர போட்டு ஏதோ ராங் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அப்பயும் பெனால்டி வந்துரும். தப்பான என்டிட்டில போட்டாலும் வந்து இதே தப்பாயிடும். நேமே மிஸ்மேட்ச்சா இருந்துச்சுன்னா, அந்த நம்ம ஃபைல் பண்ண டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து டிஃபெக்டிவ் ஆயிடும். அப்பயுமே வந்து ப்ராப்ளம் ஆயிடும். பான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா அத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, அகைன் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். அதான் நான் சொன்ன மாரி பிவட் போட்டுட்டோம். இந்த பான் டீட்டெயில்ஸ் முடிஞ்சுச்சு. ரேட் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு ஸ்டேட்டஸ் பார்க்கணும். இது வந்து நான் மேஜரா நம்ம இதுக்கு முன்னாடி கான்செப்ட் நம்ம கத்துக்கிட்டோம்னு சொன்னேன்ல, அத தான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா மேஜரா இந்த இந்த 6 தான் வரப்போகுது. இதுக்கு தவிர வேற பிசினஸ்ல வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ 194G ஆனுவல் ஆனுவல் த்ரெஷ்ஹோல்ட் 1,00,000 பெர் டிரான்சாக்ஷன் 30,000. அதே வந்து 194Jனா 50,000 ரெண்ட் 6 lakhs per year, இன்ட்ரெஸ்ட் 10,000 per year, கமிஷன்னா 20,000, 184Q பர்ச்சேஸ்னா 50 lakhs. இதுதான் வந்து நம்மளுடைய கேட்டகரிஸ். பர் டிரான்சாக்ஷன் லிமிட் ஒன்லி ஃபார் 184C மத்ததுக்கெல்லாம் இல்ல. இத பேஸ் பண்ணி நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் போட்டுப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஏப்ரல்ல 20னா வராது. 25,000 வரல. 28,000 டோட்டல் வரல. இப்ப இது பார்த்தீங்கன்னா 35,000 சிங்கிள் டிரான்சாக்ஷன். உடனே இது வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் 1,00,000 கிராஸ் ஆயிடுச்சு. அதனால ஆனுவல் த்ரெஷ்ஹோல்டும் இதாயிடுச்சு. ஸோ ஃப்ரம் இப்ப வந்து 35 ஆயிடுச்சுன்னா, அந்த 35க்கு மட்டும் நான் டிடிஎஸ் படிக்கிறேன்னா ராங். ஒன்ஸ் அப்ளிகபிள் ஆயிடுச்சுன்னா, எல்லா பேமெண்ட்டுக்கும் ஏப்ரல்ல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நெறைய மிஸ்டேக்ஸ் கிளைம் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நவம்பர்ல இருந்து தான் அப்ளிகபிள். ஸோ நவம்பருக்கு அப்புறம் இருக்க டிரான்சாக்ஷனுக்கு பண்ணிடுறாங்க. பிஃபோர்க்கு பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ டிஸ்அலவன்ஸ் அந்த மாரி ப்ராப்ளம் வந்துருது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்ப வந்து என்ன ஸ்டெப்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப பார்த்தத வந்து ஒரு சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். பார்ட்டி நேம கிளீன் அப் பண்ண போறோம். டூப்ளிகேட்ஸ் இருந்தா ரிமூவ் பண்ண போறோம். ஜிஎஸ்டிய வந்து ரிமூவ் பண்ணிட்டு பேஸ் அமௌண்ட் வேலிடேட் பண்ண போறோம். பிவட் போட போறோம். பேனும் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டும் மேப் பண்ண போறோம். இது மாரி பண்ணும்போது என்னென்ன மாரி மிஸ்டேக்ஸ்லாம் வருது? பிராக்டிகலா நீங்க பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட்டி நேம் ஃபிக்ஸ் பண்ணாம அப்படியே போடுறது. ஒரே பார்ட்டி 4, 5 லைன் ஐட்டம்ல வர்றது. ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது.
நெட் பண்ணாம இருக்கிறது. அதாவது கிரெடிட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னா, அதெல்லாம் பண்ணாம கிராஸ் ஏதோ போட்டு விடுறது. அப்புறம் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து வெறும் ஆனுவல் பார்க்குறது. சிங்கிள் டிரான்சாக்ஷன் 35,000 அந்த இத வந்து மிஸ் பண்ணிடுறது. தப்பான பான் போடுறது. இல்ல பான் நம்பரே இன்க்ளூட் பண்ணாம இருக்கிறது. ஸோ, இப்போ ஒரு பார்ட்டி வந்து லேபர் சார்ஜ்ல இருக்காங்க. அத மட்டும் எடுத்துக்க கூடாது. ஸோ, மேபி கிளையன்ட் வந்து ஒரு 4, 5 லெட்ஜர்ஸ் வச்சிருக்கலாம். லேபர் சார்ஜஸ், கான்ட்ராக்ட் சார்ஜஸ், ஜாப் ஒர்க் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கலாம். பட் வெண்டார் அதிகமா இருக்கலாம். ஸோ, நான் இந்த கேஸஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய மிஸ்டேக் பண்றது. ஸோ, எப்ப நம்ம வந்து லாஜிக் அக்ரிகேட்டர்ஸ்க்கு டிடிஎஸ் அப்ளிகபிள்னு நம்ம மென்ஷன் ஆயிடுச்சோ, அப்ப லாஜிக் அக்ரிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து, அவரோட எல்லா அமௌண்ட்டும் இதுல கவர் ஆயிடுச்சான்றத நம்ம இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ, இப்ப மாடல் 6 முடிஞ்சுச்சு. இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்டின்னா, எக்ஸெல்ல தான் வாங்கணும். பிடிஎஃப் ஃபைல் வாங்கக்கூடாது. அந்த டேட்டா நம்ம டவுன்லோட் பண்ணும்போது புக்ஸ்ல இருந்து. பார்ட்டி நேம் வந்து கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சும்மா அப்படியே டேட்டா வச்சு அப்படியே ஒர்க் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டிய வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். பிவட் வந்து கம்பல்சரி பேஸ் அமௌண்ட் இருக்கணும். குவார்ட்டர் ஸ்ப்ளிட் இருக்கணும். டிரான்சாக்ஷன் கவுண்ட் இருக்கணும். ஸோ சிங்கிள் பேமெண்ட் பெர் என்ட்ரியும் நம்ம செக் பண்ணியிருக்கணும். பான் நம்பர் கம்பல்சரி நோட் பண்ணியிருக்கணும். பான் இல்லாம இருக்கக்கூடாது. அப்புறம் 184க்கு அந்த சிங்கிள் டிரான்சாக்ஷன் லிமிட்ட நம்ம கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேங்க் யூ.